எபிசோட் நம்பர் 1. 15 வருடம் தன் மகனை இழந்து தவித்த மரியாவிற்கு இன்றவரின் மகன் அலெக்ஸ் மொத்தமாய் கிடைத்து விட்டான். நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இனி மரியா, அலெக்ஸ், பிரெண்ட் என 3 பேரும் மகிழ்ச்சியுடன் வாழ நினைத்தார்கள். அலெக்ஸ் அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவன் அம்மாவுடன் இருப்பதற்கு அவர்கள் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அவனை கையோடு அழைத்து செல்ல மரியாவும் பிரெண்டும் வந்திருந்தார்கள். அலெக்ஸ் தங்கி இருந்த வீட்டை பார்த்ததுமே மரியாவுக்கு மனம் வலித்தது. அலெக்ஸ், இந்த மாதிரி வீட்ல தான் நீ இத்தனை வருஷமா இருந்தியா? இங்கிருந்து நீ வேலையும் பார்த்து கூடவே கடையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன்னை தொலைச்சிட்டு நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. வருத்தத்துடன் கலங்கிய விழிகளோடு மரியா கூறிட அவரை தோளோடு அணைத்து கொண்டார் பிரெண்ட். விடு மரியா, அதான் நம்ம பையன் இப்ப கிடைச்சிட்டான்ல. நானும் இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. பிரெண்ட் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க அவர்களிடம் வந்தான் அலெக்ஸ். ஆமாமா, அப்பா சொல்றதும் சரிதான். நீங்க பழசையே ரொம்ப யோசிக்காதீங்க. அதான் நான் திரும்ப வந்துட்டேன்ல. அதுவும் இல்லாம நான் தான் உங்களை விட்டு போனேன், நீங்க என்ன தொலைக்கல. சோ உங்க மேல நீங்களே பழி போட்டுக்காதீங்க. அக்கறையாக அவன் கூறியதில் அவன் கன்னத்தை பரிவாக வருடினார் மரியா. சின்ன வயசுல இருந்தே நீ இப்படிதான் இருக்க. உனக்கு இருக்கிற நல்ல மனசு யாருக்கும் வராது. இனிமே அம்மா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அது லேசாய் சிரித்த அலெக்ஸ் ஒரே ஒரு பையை மட்டும் தூக்கி கொண்டு வந்தான். எனக்கு வேணுங்கிற திங்ஸ் இது மட்டும்தான். நம்ம கிளம்பலாம். கார் வெளியதான் வெயிட் பண்ணுது, வா போலாம். 3 பேரும் அலெக்ஸின் சிறிய வீட்டிலிருந்து கிளம்பி சென்றார்கள். வெளியே கார் பக்கத்தில் தான் அந்த வீட்டின் ஓனரும் இருக்க அவரிடம் சாவியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அலெக்ஸ். எதிர்காலம் அவனுக்கு என்ன வைத்திருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் அம்மாவுடன் சேர்ந்து விட்டோமே என்ற மகிழ்ச்சியில் அமைதியாய் பயணித்துக் கொண்டிருந்தான். 3 பேரும் காரில் செல்ல மரியா லில்லி களைத்து வீட்டில் அனைத்து ஏற்பாடும் செய்யுமாறு கூறிக்கொண்டிருந்தார். நீங்க வெளிநாட்டுல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அதை பத்தி நாம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அலெக்ஸ். அமைதியாய் மரியாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே கூறினார். அவரின் பேச்சை புரிந்து கொண்டதால் அமைதியாய் வந்தான். 1 மணி நேரத்திற்கு பின்பு அரண்மனை போன்றிருக்கும் மரியாவின் வீட்டிற்கு 3 வந்தார்கள். ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்திருக்கும் வீட்டினை கண்ட அலெக்ஸ் ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தான். வாவ், அம்மா வீடு ரொம்பவே அழகா இருக்கு. உள்ளர வந்து பாரு, கண்டிப்பா அதுவும் பிடிக்கும். அப்புறம் உன்னோட ரூமையும் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். கண்டிப்பா 2 நாள் உனக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி ஆயிரும். உனக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் லில்லி கிட்ட சொல்லு. அவ உன்னோட ரூமுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடுவா. எதுக்குமா இவ்ளோ ஏற்பாடு பண்றீங்க? உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பாத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தேடினேன், எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 15 வருஷத்துல உன்னையும் உன் அப்பாவையும் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமே இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவும் பண்றேன். என்னோட மொத்த சந்தோஷமே நீங்க 2 பேரும் தான். என்னோட உலகமே உங்களை சுத்தி தான் இருக்கு. நீங்க ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா இருப்பேன். அம்மா, எங்களுக்கு உங்க கூட இருக்கிறதா ஹாப்பி. புன்னகையுடன் கூறிய அலெக்ஸ் மரியாவை கட்டிக்கொண்டான். அம்மாவும் பையனும் வாசல்லே நின்னு நாள் முழுக்க பேச போறீங்களா? இல்ல வரணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? கேலியாக பிரெண்ட் கேட்க இருவரும் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றார்கள். வீட்டின் உள்ளே மிகவும் பிரம்மாண்டமாய் இருந்தது. மிக பெரிய லிவிங் ஏரியா, அதனை அடுத்து 30 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உண்ணும் அளவிற்கு மிக பெரிய டைனிங் டேபிள், அதனை அடுத்து 20 பேர் ஒரே நேரத்தில் சமைக்கக்கூடிய மிகப்பெரிய கிச்சன் என அனைத்துமே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவன் சிறு வயதில் கூட இவ்வளவு பெரிய வீட்டில் இல்லை. அதனால் அவனுக்கு இது அனைத்துமே ஆச்சரியத்தை கொடுத்தது. வாவ், அம்மா வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க, நல்லாவே தெரியுது. தேங்க்ஸ். அதே போலதான் உன்னோட ரூமையும் நான் பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் வர சொல்றேன். எதுக்குமா? உன்னையும் அப்பாவையும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கணும். நிறைய பேருக்கு உன்னோட அப்பாவை தெரியும், ஆனா உன்னை இங்க யாருக்கும் தெரியாது. அதனால சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சம்மதமாய் தலையசைத்த அலெக்ஸ் விறுவிறு வென்றபடி ஏறி அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்றான். இதற்கு முன்பு அவன் தங்கி இருந்த வீட்டை விட 4 மடங்கு பெரியதாய் இருந்தது அவனின் அறை. அறையின் நடுவே 3 பேர் தாராளமாய் படுத்து உருளும் அளவிற்கு இருக்கும் மெத்தை, அதன் ஒட்டி இருக்கும் தேக்கு மர டேபிள், மிக பெரிய டிவி என அனைத்தையும் பார்த்தவன் நேராய் பாத்ரூமினுள்ளே சென்றான். குளித்து முடித்து கிளம்பி வர கீழே இருப்பவர்களை கண்டு அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. கிட்டத்தட்ட 80 பேர் அங்கு நின்றிருந்தார்கள். மரியாவும் பிரெண்டும் சோஃபாவில் ராஜா ராணியை போல அமர்ந்திருக்க அலெக்ஸ் இளவரசன் போல படி இறங்கி வந்தான். அவனை கண்டதுமே மரியாவின் முகம் மலர்ந்தது. வா
வந்தீங்க உட்காரு. அலெக்ஸை அவர் அருகில் அமர வைத்துக் கொண்ட மரியா அங்கிருக்கும் வேலையாட்கள் பக்கம் திரும்பினார். நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவன் தான் என்னோட ஒரே பையன் அலெக்ஸ். இத்தனை வருஷமா இவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இனிமே உங்க எல்லாருக்கும் முதலாளி இவன் தான். எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இவனுக்கும் கொடுக்கணும். அப்புறம் இவரு உங்கள பாதி பேருக்கு தெரியும். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இங்க இருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேருக்கும் வேணுங்கிற விஷயத்தை எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அனைவரையும் பார்த்து மரியா கட்டளையாக கூறிட அனைவரும் சம்மதம் தெரிவித்தார்கள். இப்ப எல்லாரும் போய் உங்க வேலையை பார்க்கலாம். உடனே அனைவரும் அவர்களின் வேலையை பார்க்க சென்று விட அலெக்ஸ் அவன் அம்மா தோளில் சாய்ந்து கொண்டான். இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சிங்கம் மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்காக நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுல தப்பே இல்லைன்னு தோணுது. புன்னகையுடன் அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்திற்கு வந்தாள் லில்லி. வெல்கம் ஹோம் சார். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு வந்ததுல மேடம்க்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மேடம் முகத்துல இப்பதான் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பாக்குறேன். மகிழ்ச்சியுடன் கூறினாள் லில்லி. மேடம், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்த எல்லா மீட்டிங்கையும் நான் 2 நாள் கழிச்சு தள்ளி வச்சுட்டேன். அதோட ஷெட்யூல் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆபீஸ் விஷயம் பத்தி எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசலாம். கூடவே நம்ம ஆபீஸ் சேர்ந்த முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிரு லில்லி. ஓகே மேடம். ஏன் மரியா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்ற? என்னோட பிசினஸ் உலகத்துக்கு அலெக்ஸை இன்ட்ரோ கொடுக்கணும். எல்லாருக்குமே இவன் தான் என்னோட பையன்னு தெரியணும். அம்மா, இதெல்லாம் அவசியம் தானா? எல்லாமே அவசியம்தான் அலெக்ஸ். இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான். மரியா, எனக்கு என்னமோ நம்ம ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி உன்னோட பிசினஸ் ஆளுங்களுக்கும் என்னோட சில பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கும் அலெக்ஸை வெளி உலகத்துக்கு காட்டலான்னு தோணுது. நீங்க சொல்றதும் நல்ல ஐடியாவா இருக்கு. லில்லி, உடனே நீ பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ண ஆரம்பிச்சிரு. ஓகே மேடம், நான் பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அமைதியாய் கூறியவள் அங்கிருந்து கிளம்பினாள். அலெக்ஸ் தான் இவர்கள் வேலையில் பெருமூச்சு விட்டுக் கொண்டான். எபிசோட் நம்பர் 2. 3 பேரும் மேஜையில் அமர்ந்து ஒன்றாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அலெக்ஸுக்கும் பிரெண்டுக்கும் மரியா பார்த்து பார்த்து பரிமாற இருவரும் மரியாவிற்கு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியாய் சாப்பிட்டார்கள். மா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்கம்மா. ரொம்ப நாளாச்சு உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு. ஆமா, எனக்கும் இப்பதான் சாப்பாடு இறங்கின மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் நீங்க 2 பேரும் பத்திரமா இருப்பீங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இருந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. இனிமேல் வரப்போற வாழ்க்கை நமக்கு நல்லதாவே இருக்கும். ஏற்கனவே நாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேல் உங்க 2 பேருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். பிரெண்ட் கூறிட மரியா லேசாக புன்னகைத்தார். அந்த நேரம்தான் லில்லி அந்த இடத்திற்கு வர அவளை கேள்வியாக பார்த்தார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் பார்ட்டிக்கான பிளான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்க எது மாதிரி பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிடுவேன். நீ என்னோட ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணு லில்லி, டின்னர் முடிச்சிட்டு வரேன். ஓகே மேடம். லில்லி அங்கிருந்து கிளம்பி விட சாப்பிட்டு முடித்ததும் மரியா அவளை பார்க்க அங்கு சென்றார். பிரெண்ட் ஓய்வெடுக்க அவர்களின் அறைக்கு சென்று விட அலெக்ஸ் வீட்டையே சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். வீடு ரொம்ப பெருசா இருக்கே. வீட்டை சுத்தி பாக்குறதுக்கே தனி மேப் வேணும் போல. மனதில் நினைத்தபடியே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவனின் எண்ணங்கள் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற யோசனையில் மூழ்கி இருக்க கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். நிஜமாகவே அவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை துளியும் இல்லை. பலவாறாக யோசித்தவன் அவனின் கேக் கடையை பேசாமல் பெரிதாக்கலாமா என்றும் யோசித்தான். கூடவே அவன் தயாரித்த பேட்டர்னை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். யோசித்தபடியே பின்பக்கம் இருக்கும் தோட்டத்தில் அலைந்து கொண்டிருந்தவன் கால் வலிக்க ஒரு பெஞ்சில் அமர்ந்து இரவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான். லெக்ஸி ஏமாற்றியது அவனுக்கு பெரும் வலியை கொடுத்தாலும் நல்ல வேலை, அப்படி ஒருவள் இனி தன் வாழ்வில் இல்லை என்று நினைத்து மகிழ்ந்தான். வெறும் பணத்திற்காக தன்னுடன் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இப்போதைக்கு அவன் அம்மாவுடன் இருப்பதே அவனுக்கு திருப்தியாக இருந்தது. அங்கு மரியா லில்லியுடன் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். லில்லி, நம்ம பின்பக்கம் இருக்கிற தோட்டத்திலேயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடு. ரொம்ப பெரிய ஹோட்டல் எல்லாம் வேணாம். அலெக்ஸ் இதுக்கே வேணான்னு தயங்கினான். இன்னும் ஹோட்டல் அது இதுன்னு போனா அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அப்போ நம்ம குறிப்பிட்ட கெஸ்ட் மட்டும்தான் அலோவ் பண்ற மாதிரி இருக்கும் மேடம். உங்களோட செக்யூரிட்டி பொறுத்து வீட்டுக்குள்ள நிறைய பேரை விட முடியாது. சோ கெஸ்ட் லிஸ்ட் நான் ஷார்ட் அவுட் பண்ணிடவா? இல்ல லில்லி, அதுக்கான அவசியம் இல்ல. இந்த வீடு வேணாம். வெஸ்ட் சைட்ல பிரெண்டோட பழைய மேன்ஷன் ஒன்னு இருக்கு. 2 நாள் நமக்கு டைம் இருக்குல்ல. சோ அதுக்குள்ள மொத்த வீட்டையும் ரெடி பண்ண ஆர்டர் பண்ணிடு. அந்த வீட்டோட தோட்டத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. இங்க இருந்தா தானே பிரச்சனையாகும். அங்க நீ ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கெஸ்ட் எல்லாரையும் வர சொல்லிடு. அப்புறம் ஃபாரின் கெஸ்ட்டுக்கு மட்டும் ஹோட்டல்ல புக் பண்ணிடு. ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அந்த மேன்ஷன்லயே தங்க கெஸ்ட் ரூம் ஏற்பாடு பண்ண சொல்லிடு. அப்புறம் அலெக்ஸ் கிட்ட கேட்டுக்கோ.
அன்னைக்கு பார்ட்டி முடிச்ச அப்புறம் அவன் அங்க தங்குறதா இருந்தா அவனோட ரூமையும் ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா வேலையும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் நாளைக்கு காலையிலேயே லாயரையும் ஆடிட்டரையும் வீட்டுக்கு வர சொல்லிடு. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் போல போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. ஏன்னா இனிமே புது சிஇஓ அலெக்ஸ் தான். என்ன மேடம் திடீர்னு எப்படி சொல்றீங்க? ஆமா லில்லி, அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். எனக்கும் வயசாகுதுல்ல. சோ ஒரு 6 மாசம் அவனுக்கு எல்லாமே கூட இருந்து நான் கத்து கொடுத்தா போதும். அவன் எல்லாத்தையும் பக்காவா புரிஞ்சுப்பான். ஹீஸ் a brilliant boy. ஆமா மேடம். ஆனா நீங்க ஆபீஸ் வரமாட்டீங்களா? நான் அப்படி சொல்லலையே. அவன் அவனோட வேலையை பார்க்கட்டும், நான் என்னோட வேலையை பாக்குறேன். என்ன இருந்தாலும் நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் தானே. சோ நானும் மீட்டிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன். அப்புறம் இத்தனை நாள் பிரெண்ட் அவரோட ஷேரையும் சேர்த்து நான் தானே ஹேண்டில் பண்ணேன். இனிமே அது எல்லாத்தையும் அவர் பேருக்கே மாத்தி விட்டுரு. ஓகே மேடம். அதன் பின்பு லில்லி அங்கிருந்து கிளம்பிவிட மரியா பிரெண்ட் அறைக்கு சென்று உறங்க ஆரம்பித்தார். அலெக்ஸும் தோட்டத்திலிருந்து அவன் அறைக்கே திரும்பி வந்தவன் படுத்த உடனே உறங்கிவிட்டான். காலையில் வேலையால் ஒருவர் வந்து எழுப்பவும் தான் எழுந்தான் அலெக்ஸ். மாஸ்டர், மேடம் உங்களை ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வர சொன்னாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறதா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. காலையிலேயே யார் வந்திருப்பா? யோசனையுடனே குளிக்க சென்ற அலெக்ஸ் 1/4 மணி நேரத்தில் கீழே இறங்கி வந்தான். நடுக்கூடத்தில் மரியாவும் பிரெண்டும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு எதிரில் 4 பேர் அமர்ந்திருந்தார்கள். வா அலெக்ஸ், இவங்க நம்ம ஃபேமிலி லீகல் டீம். அப்புறம் இவரு நம்ம ஆடிட்டர். ஒவ்வொருவராய் மரியா அறிமுகப்படுத்தி வைக்க அலெக்ஸ் இனிய முகத்துடன் அவர்களை வரவேற்றான். அலெக்ஸ், நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன முடிவுமா? இனிமே கம்பெனிய உன்னோட பொறுப்புல விடலாம்னு இருக்கேன். அலெக்ஸ் அதில் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா, என்ன சொல்றீங்க? நான் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன்? நீங்களும் அப்பாவும் சேர்ந்து பாருங்க. இல்ல அலெக்ஸ், உன் அம்மா முடிவு சரிதான்னு தோணுது. எப்படியா இருந்தாலும் வருங்காலத்துல அதை நீ தானே ஹேண்டில் பண்ணணும். அதான் இப்ப இருந்தே நீ பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாம கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா நாங்க எல்லாருமே இருப்போம். அப்பா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுக்காதீங்க. எனக்கு இன்னும் பிசினஸை பத்தி எதுவுமே தெரியாது. இனிமேல் தான் நான் கத்துக்கணும். அதெல்லாம் ஈஸியா நீ கத்துப்ப. உனக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். நாளையில இருந்து நீ தான் சிஇஓ. ஓகே, இதுக்கு நோ சொல்லாத. அம்மா, நீங்களே இருங்கம்மா. நான் உங்களுக்கு கீழே அசிஸ்டண்டா வேலை பார்க்கறேன். ஐயோ சார், என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிடாதீங்க. அவசரமாய் பதட்டத்துடன் கூறினாள் லில்லி. அவள் பதிலில் அனைவரும் லேசாக சிரித்தார்கள். அம்மா, நான் பேசாம மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறேன். என்னோட படிப்புக்கு தகுந்த வேலை எதுவோ அதையே பண்றேன். உங்களோட பையன் டைரக்டா உங்க இடத்துக்கு வரலாமா? தாராளமா வரலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் தான் கஷ்டப்பட்டு உருவாக்குனேன். சோ எனக்கு அடுத்து இது யாருக்கு போகணும்னு நான் முடிவு பண்றதுதான். அதே போல இந்த பொறுப்பை நீ நல்லபடியா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட யாரும் பெஸ்டா இந்த பதவியில இருக்க மாட்டாங்க. சோ ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ஆனா அம்மா, டைரக்டா அவ்வளோ பெரிய பொசிஷன் எடுக்கணும்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அலெக்ஸ். இதுவரை நீ வாழ்ந்திருக்க வாழ்க்கை உன்னை இப்படி யோசிக்க வைக்கலாம். ஆனா இனிமேல் நீ வாழ போற வாழ்க்கை தான் உண்மையானது. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் நீ தான் ஆள போற. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ தான் ட்ரெயின் பண்ணிக்கணும். எதுக்குமே தயங்கி நிக்க கூடாது. பிரெண்ட் அழுத்தமாக கூறிட அலெக்ஸ் யோசித்தான். நீங்க சொன்னா ஓகே. இனிமேல் நானே கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கிறேன். உறுதியாக அலெக்ஸ் கூறிட புன்னகைத்தார் மரியா. அவர் அடுத்தது பேச வருவதற்கு முன்பே வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க அனைவரும் வாசல் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். எபிசோட் நம்பர் 3. வாசலில் கார் சத்தம் கேட்க அனைவரும் ஒன்று போல் திரும்பி பார்த்தார்கள். கருப்பு நிற பென்ஸ் கார் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து 2 பேர் இறங்கினார்கள். நடுத்தர வயதில் ஒருவரும் அவருக்கு மகன் போல ஒருவனும் இறங்கி மிதப்பாக வீட்டினுள்ளே வந்தார்கள். அவர்கள் இருவரையும் கண்டதுமே மரியா மகிழ்ச்சியில் புன்னகைத்தார். வாங்கண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. மகிழ்ச்சியாக உள்ளே வந்தவரை வரவேற்க அவரும் மரியாதை பார்த்து லேசாய் புன்னகைத்தார். அந்த நபர் பிரெண்டை பார்த்து முகத்தை சுழித்தாலும் அவரை கண்டு கொள்ளாமல் மரியா பக்கம் வந்தார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இப்பதான் நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அதான் உடனே துபாயில இருந்து கிளம்பி வந்துட்டேன். எங்க என்னோட மருமக? அழுத்தமாக கேட்டார் வில்லியம்ஸ். அதில் புன்னகைத்த மரியா அலெக்ஸை அவர் பக்கம் அழைத்தார். அலெக்ஸ், இதுதான் உன்னோட மாமா வில்லியம்ஸ், ஞாபகம் இருக்கா? அப்பொழுதுதான் அலெக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் வில்லியம்ஸ் பத்தின ஞாபகம் வர துவங்கியது. அவன் சிறு வயதிலே அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி விட்டார். அதனால் அவருடன் பழகிய தருணங்கள் அவனுக்கு பெரிதாய் நினைவில் இல்லை. அடடே, அலெக்ஸ் இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்துட்டான். எங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கான்.
அலெக்ஸை பார்த்து சொன்ன வில்லியம் சிரித்தார். அலெக்ஸ் தயக்கத்துடன் அவரை பார்த்து சிரித்தான். ஹலோ அங்கிள். பிரெண்டை கண்டு கொள்ளாமல் வில்லியம் சிரிப்பதை கவனித்த மரியா அவரின் குடும்பத்தை நினைத்து வருத்தம் கொண்டாலும் சூழ்நிலையை சகஜமாக்க எண்ணி அப்போதைக்கு அதனை புறம் தள்ளினார். மரியா, அப்புறம் ஸ்டீவ் ஞாபகம் இருக்கா? என்னோட பையன். அவன் 2 வயசு இருக்கும்போது நீ பார்த்திருப்ப. வில்லியம் ஸ்டீவை அறிமுகம் செய்து வைக்க அவனும் அவர்கள் பக்கம் வந்து மரியாதை நிமித்தமாய் தலையசைத்தான். ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள். இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க அலெக்ஸ் பிரெண்ட் பக்கம் சென்று நின்று கொண்டான். என்னப்பா, வந்தவங்க யாருமே உங்களை கவனிக்கவே இல்லை? உன்னோட அம்மா குடும்பத்தில் இப்படிதான், என்னை கண்டுக்கவே மாட்டானுங்க. என் குடும்பத்தாளுங்க வந்தா உன் அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க. விடு, இதெல்லாம் சாதாரணம் தான். அட்லீஸ்ட் உன்னையாச்சும் கவனிக்கிறாங்களே, அதுவே போதும். ஆமா, என்ன மாதிரியா இவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்க? வீட்லயே மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டியோ? இல்லனா, கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் மாத்தலாம்னு இருக்கேன். அதனாலதான் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இதை கேட்டதுமே முகத்தை சுருக்கினார் வில்லியம்ஸ். அவருக்கும் ஸ்டீவுக்கும் மனதில் கோபம் எழுந்தாலும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நின்றார்கள். ஏன் மரியா திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்க? ஆமாண்ணா, எனக்கும் வயசாகுதுல்ல. சோ அவன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சா நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா அலெக்ஸ் இத்தனை நாளா நம்ம கம்பெனிலேயே சாதாரண மெக்கானிக்கல் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன். அவனால எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பொறுப்பை மேனேஜ் பண்ண முடியும்? அவனுக்கு என்ன மாதிரியான தகுதி இருக்கு? என்ன படிச்சிருக்கான்? இதனை கேட்டதுமே அலெக்ஸுக்கு கோபம் வந்தாலும் அவன் அம்மா முன்பு அமைதியாக இருக்க வேண்டும் என்று பல்லை கடித்துக் கொண்டு நின்றான். மரியாவுக்கும் வில்லியம் பேசியது பிடிக்கவில்லை என்றாலும் அவர் அக்கறையில் தான் சொல்கிறார் என்று நினைத்து அமைதியாய் பதில் கூறினார். அவன் டாப் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். கூடவே அவனுக்கு நல்ல பிசினஸ் ஸ்கில்ஸும் இருக்கு. இந்த வயசுல அவனுக்குன்னு சொந்தமா பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கான். அவனை பத்தி எனக்கு தெரியும் அண்ணா. அவன் எல்லாத்தையுமே நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவான். நான் ஒன்னும் அலெக்ஸை மட்டம் தட்டணும்னு சொல்லல, ஒரு அக்கறையில தான் கேட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்து பையனா இருந்துக்கிட்டு எப்படி பிசினஸ் பத்தி தெரியாம இருக்கும்? அதெல்லாம் நல்லாவே பண்ணுவான். வேணும்னா நானும் அவனுக்கு உதவியா இருக்கேன். இதோ ஸ்டீவ் இருக்கானே, அலெக்ஸை விட 3 வயசு கம்மி. இந்த வயசுல அவன் $1 மில்லியன் கணக்குல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கான். பிசினஸ் எல்லாமே நம்ம ரத்தத்திலே ஊர்னது. ஸோ நம்ம பசங்க எல்லாம் அதை பிக்கப் பண்ணிக்குவாங்க. தனது மகனின் பெருமையை பீத்தலாக கூறிக்கொண்டிருக்க ஸ்டீவ் நல்லவன் போல முகத்தை வைத்துக் கொண்டு நின்றான். மேடம், அப்புறம் லாயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டதா சொன்னாங்க, இந்தாங்க. அதனை வாங்கி கொண்ட மரியா மொத்தமாய் படித்து பார்த்து அலெக்ஸிடம் கொடுத்தார். இது ஃபுல்லா படிச்சு பாரு அலெக்ஸ். அதனை வாங்கி படித்து பார்த்த அலெக்ஸுக்கு பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது. அம்மா, என்னது இது? எதுக்குமா இதெல்லாம்? ஏற்கனவே கம்பெனி பொறுப்பு தான் என்கிட்ட கொடுக்குறீங்க, இதுல இதுவுமா? அப்படி என்ன இருக்கு அதுல? அலெக்ஸ் ஃபைலை அவரிடம் கொடுக்க அதனை வாங்கி பார்த்த பிரெண்ட் லேசாய் புன்னகைத்தார். என்னப்பா நீங்களும் சிரிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கும் இது முன்னாடியே தெரியுமா? டேய், உன் அம்மா ஒரு முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும். அதை ஒவ்வொரு தடவையும் அவ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இது எல்லாமே அவ உன்னோட நல்லதுக்கு தான் பண்றா. அதுக்காக உடனே எல்லாத்தையும் என்னோட தலையில கட்டுறதா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. வில்லியம்ஸும் ஸ்டீவும் குழப்பத்துடன் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. என்னப்பா நடக்குது? அப்பாவும் பையனும் சேர்ந்து ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப இங்க வந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா இரு. எது பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னோட அத்தை ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் உமன். 1000 கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கிறா. அதெல்லாம் கண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இவகிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாம அப்பாவோட மொத்த சொத்தும் அவ பேர்ல தான் இருக்கு. இவளை நம்பி அப்பா ஒட்டுமொத்த சொத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆனா இந்த நன்றி கெட்டவ அவரையே இப்ப விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறா. இவ சொத்து அப்பா சொத்துன்னு மொத்தத்தையும் புடுங்கிட்டு போகாம நம்ம விடக்கூடாது. ஆனா அப்பா, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் அத்தையோட பையனே வந்துட்டானே, அப்ப எல்லாமே அவனுக்கு தானே. பையனாவது இவனாவது கண்டவனை இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பா, நாங்க ஏத்துக்கணுமா? பரம்பரையா நாங்க கட்டி காத்த கௌரவத்தெல்லாம் ஒரேடியா நாசம் பண்ணிட்டா. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளவு திமிரா இருக்கிற பத்தியா? இவளையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப அலெக்ஸை கொன்னா மொத்த சொத்து நமக்கு கிடைக்குமா? அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உன் அத்தையோட நம்பிக்கையை மொத்தமா நீ எடுத்துக்கணும். அவன் இல்லைன்னா அவன் இடத்துக்கு உன்னை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் சொல்றதை மட்டும் கேட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டாலே நாம நினைச்ச மாதிரி நடக்கும். புரிஞ்சுதா? அடி குரலில் வில்லியம் கூறிட அமைதியாய் தலையசைத்தான் ஸ்டீவ். இன்னுமே அவர்கள் மூவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதைக் கண்ட வில்லியம் கடுப்பில் கண்களை சுழற்றினார். மரியா, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் இல்லண்ணா, இங்க இருக்கிற கம்பெனி மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்ல இருக்கிற எல்லா கம்பெனி பொறுப்பையும் அலெக்ஸ் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன்.
அதுவும் இல்லாம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வைக்க போறேன். இதனை கேட்டு வில்லியம் அதிர்ச்சியில் உறைந்தார். ஒட்டுமொத்த சொத்தையும் அலெக்ஸ் பேரில் எழுதி வைப்பது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இந்த விஷயத்தை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தார். ஆனால் எடுத்ததுமே மறுப்பு கூற முடியாது என்று நினைத்தவர் கொஞ்சம் கொஞ்சமாய் சொத்தை பிடுங்கிக் கொள்ளலாம் என திட்டம் போட்டார். அடடே, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்த வாரிசு அவன் தானே, சோ இதெல்லாமே அவனுக்கு சேர வேண்டியது. பாத்தியா, உன்னோட மாமாவே நான் பண்றது சரின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே எடுத்துக்க அலெக்ஸ். எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் விடுதலை கொடு. நாங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். சிரிப்புடன் மரியா கூறிட வேறு வழி இல்லாமல் சம்மதமாய் தலையசைத்தான் அலெக்ஸ். எபிசோட் நம்பர் 4. அலெக்ஸ் ஒரு வழியாக ஒப்புக்கொள்ள மரியா ஆசைப்பட்டது போலவே அனைத்து பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்படைத்தார். மறுநாளே கம்பெனியில் போர்ட் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த மரியா அனைவருக்கும் அலெக்ஸை அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பின்பு அவனுக்கு வேலை நுணுக்கத்தை பற்றி அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்க அவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். 2 நாள் கழித்து பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்க அந்த வேலையில் மரியாவும் பிரெண்டும் மூழ்கியிருந்தார்கள். அலெக்ஸ் கம்பெனியை பார்த்து கொள்ள இருவரும் பார்ட்டி வேலையில் இருக்க என மூவருமே பிஸியாக இருந்தார்கள். வில்லியம்ஸும் ஸ்டீவும் அடுத்து என்ன செய்யலாம் என பயங்கர கோபத்தில் இருந்தார்கள். ஒட்டுமொத்த சொத்தும் அலெக்ஸ் பேருக்கு போய்விட்டதே என்ற கோபம் அவர்களுக்கு அதிகமாய் இருந்தது. அப்பா, அன்னைக்கு ஏதாவது பண்ணி சொத்தெல்லாம் கை மாறாம இருக்கிற மாதிரி பாத்துருக்கலாம்ல. இப்ப பாருங்க, ஒட்டுமொத்த சொத்து அவன் பேருக்கு போயிருச்சு. இப்ப எப்படி அவங்கிட்ட இருந்து அது எல்லாத்தையும் வாங்குறது? ரொம்ப கோவப்படாத. உன் அத்தை இப்படிதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம எவ்வளவு சீக்கிரம் வந்திருந்தாலும் அவன் முடிவை மாத்தி இருக்க மாட்டான். அதான் எப்படியே அவனை கொல்ல போறேன்ல. கொன்னதுக்கு அப்புறம் அந்த சொத்து திரும்பவும் மரியாதை தான் வரும். அப்போ அவகிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவனை கொல்றதுதான் நமக்கு மெயின் வேலை. ஆனா அதை உடனே பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாள் போட்டும். அவமானப்படுத்தி குடும்பத்தோட மானமே அவனாலதான் போகுதுன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணி மரியாவை தலைகுனியா வைக்கணும். அப்பதான் அவளுக்கு நாங்கப்பட்ட அவமானம் எப்படின்னு புரியும். அவ்வளவுதானே. இனிமே நான் பாத்துக்கிறேன். 2 நாள் கழிச்சு பார்ட்டி இருக்குல்ல, முதல் தடவையா எல்லாரும் முன்னாடியும் மரியாவோட பையனா வரப்போறான். அன்னைக்கே அவனுக்கு ரொம்ப பெரிய அசிங்கத்தை உண்டாக்கி நான் கொடுக்குறேன். அழுத்தமாக வக்கர புத்தியுடன் கூறினான் ஸ்டீவ். இந்த மாதிரி வேலைலாம் உனக்கு ஈஸியா தெரியும். ஆனா கோட்டை விட்டுறாத. அங்க ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். மீடியா, பிரஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவரோட மானம் போகணும். டேட், நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க கோடு போட்டாலே நான் ரோடு போடுவேன். சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நிச்சயமா அவங்களுக்கு ஏற்பட போற அவமானத்துல இனிமேல் அவங்களால வெளியில தலை காட்ட முடியாதபடி இருக்கும். அலெக்ஸுக்கு நடக்க போற விஷயத்துல அத்தை ஏண்டா உனக்கு சொத்தை கொடுத்தோம்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவமானப்படுத்த போறேன். பேச்சுல மட்டும் இருந்தா பத்தாது, செயலையும் காட்டு. அழுத்தமாய் கூறிவிட்டு வில்லியம் எழுந்து அவரின் அறைக்கு சென்று விட ஹாலிலேயே அமர்ந்திருந்தான் ஸ்டீவ். அவர்கள் இருவரையும் மரியா அவர்களின் வீட்டிலேயே தங்குமாறு கூறிட இருவரும் அதனை மறுத்துவிட்டு அவர்களுக்கென்று இருக்கும் வீட்டில் தங்கினார்கள். வில்லியம் கூறியதை தலையில் போட்டுக்கொண்ட ஸ்டீவ் உடனே அடுத்த வேலையை ஆரம்பித்தான். அவன் மனதில் தோன்றிய திட்டத்தை எண்ணி குரூரமாக சிரித்தான். வேலையிலே நாட்கள் ஓடிட பார்ட்டி நடக்கும் நாளும் வந்தது. மாலை 7 மணிக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருக்க அனைவரும் அங்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். அலெக்ஸ், மரியா, பிரெண்ட் மூவரும் வெஸ்ட் சைடில் இருக்கும் வீட்டுக்கு காலையிலேயே சென்று விட்டார்கள். அந்த வீட்டிலிருந்தே கிளம்பி பார்ட்டிக்கு வரலாம் என்று முடிவெடுத்து இருந்ததனால் காலையிலேயே அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். மாலை நேரத்தில் மரியாவும் பிரெண்டும் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருக்க அலெக்ஸ் அவன் அறையில் கிளம்பி கொண்டிருந்தான். வெள்ளை நிற டி ஷர்ட்டும் அதன் மேல் அடர் நீல நிறத்தில் கோட்டும் அதற்கு ஏதுவாய் அதே நிறத்தில் பேண்டும் அணிந்தவன் பிராச் ஒன்றை அவன் கோட்டில் சொருகி கொண்டான். ஆண் அழகனாய் கிளம்பி கீழே வந்தவன் அவன் அம்மாவை தேடி தோட்டம் பக்கம் சென்றான். தோட்டத்தின் நடுவே ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்க அதன் முன்பு நிறைய வட்ட மேசைகள் போடப்பட்டிருந்தது. பாதி விருந்தினர்கள் அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டும் கையில் மதுபானத்துடன் குடித்துக் கொண்டும் இருந்தார்கள். இவ்வளவு பேர் வருவார்கள் என்று அலெக்ஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இதில் இன்னும் பிரஸ் ஆட்கள் வருவார்கள் என மரியா கூறியிருக்க அதற்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அவனின் அம்மா பிஸியாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டவன் அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் காதில் சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்க சத்தம் வந்த திசையை பார்த்தான். 4 இளம் பெண்கள் கூடி நின்று பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் இருக்கும் ஒருத்திதான் அவனின் கண்ணை பறித்தாள். சிரித்தாள். குழி விழும் கண்ணம். அந்த கண்ண குழிக்குள் புதைந்து கொள்ளலாம் போல இருந்தது அவனுக்கு. கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் அனார்கலி குர்த்தி அணிந்திருந்தவள் கூந்தலை விரித்து விட்டிருந்தாள்.
அவளின் பால் வண்ண மேனிக்கு அந்த நிறம் எடுப்பாக இருந்தது. அவளின் சிவந்த உதட்டிற்கு ஏதுவாய் சாயம் பூசியிருந்தாள். காதில் சிறியதாய் வைரத்தோடு ஒன்று அணிந்திருந்தவள் கழுத்திற்கு கண்ணுக்கே தெரியாத அளவு மெல்லிய செயின் ஒன்றை அணிந்திருந்தாள். அவள் ஒவ்வொரு முறை பேசி சிரிக்கும் பொழுதெல்லாம் அவளின் குழி இன்னும் ஆழமாக, அவனின் பார்வை அவளின் கண்ணு குழியிலே இருந்தது. அந்த பெண் யாராக இருக்கும், இங்கென்ன செய்கிறாள் என்று கேட்க வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது. அவன் அந்த பெண்ணை நோக்கி நடப்பதற்கு முன்பே அவனிடம் வந்தாள் லில்லி. சார், மேடம் அந்த பக்கம் இருக்கிறாங்க, உங்களை வர சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரவா, ஒரு முக்கியமான வேலை. ஆனா சார், மேடம் இப்பவே வர சொன்னாங்களே. சரி வரேன். கடுப்பாக கூறிய அலெக்ஸ் அவளுடன் அங்கு நடந்து சென்றான். அவன் எங்கு சென்றாலும் அந்த பெண்ணின் மீது அவன் விழிகள் படிந்திருந்தது. லில்லி, இந்த பார்ட்டிக்கு எப்படி இவ்வளோ பொண்ணுங்க வராங்க? இவங்கெல்லாம் யாரு? நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு சில பொண்ணுங்க நம்ம பார்ட்னர் சார், மத்தவங்க கெஸ்டோட பசங்களா இருப்பாங்க. இங்க ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்கோம். அதனால அவங்களோட பசங்களும் வருவாங்க. உங்க ஏஜ் செட்ல எந்த பையன் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இருந்தா உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும். அலெக்ஸ் எண்ணமெல்லாம் அந்த பெண் யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தெரிந்து கொள்வதிலேயே இருந்தது. மரியா பக்கம் சென்றதும் மரியா அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். இந்த கோட் சூட் உனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்ஸ்மா. அவர்கள் அங்கு பேசி சிரித்துக் கொண்டிருக்க, அங்கு தூரத்தில் ஒரு மேசையில் அமர்ந்திருந்த வில்லியம்ஸும் ஸ்டீவும் கடுப்பாக இருந்தார்கள். இவர்களின் சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாய் குலைக்க வேண்டும் என்று நினைத்தனர். என்ன ஸ்டீவ், அவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா பேசி சிரிக்கிறத வேடிக்கை பார்க்க தான் நாம இங்க வந்தோமா? சொன்ன வேலையை பண்ணியா இல்லையா? இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி அவன் அவமானப்படணும், அந்த மரியா தலை குனிஞ்சு நிக்கணும். அதை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ரிலாக்ஸ் டாட், எல்லா வேலையும் நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஊர் முழுக்க இன்னைக்கு அவனோட பேர் நார போகுது. என்ன சொல்ற? ஆமாப்பா, எல்லாத்தையும் நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். பார்ட்டி நடக்கட்டும், கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், அப்புறம் மொத்தமா அடணும்ல. இந்த விஷயத்துல உன்னை நம்புறேன். இருவரும் பேசிக் கொண்டிருக்கையிலேயே மரியா அலெக்ஸின் கையை பிடித்துக் கொண்டு பிரெண்டுடன் மேடை ஏறினார். இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு முக்கியமான நபரை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். இதோ அலெக்ஸ், என்னோட பையன். இனிமே எல்லா விதமான பிசினஸ் டீலிங்கும் இவன் தான் ஹேண்டில் பண்ண போறான். ஒட்டுமொத்த பவரும் பையன் இவன் கிட்ட கொடுத்துட்டேன். இனிமே நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பேன். மகிழ்ச்சியுடன் அவர் கூறிட, கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமாய் கைத்தட்டினார்கள். இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறானே என்று ஒரு சிலருக்கு சந்தோஷமாயிருந்தாலும் ஒரு சிலர் அவனின் திறமையை கண்டு சந்தேகம் கொண்டார்கள். பார்ட்டி நடந்து கொண்டிருக்க அங்கு அமைக்கப்பட்டிருந்த பார் பக்கம் சென்றான் ஸ்டீவ். அங்கு நின்றிருந்த ஒரு பெண்ணை பார்த்து கண்ணை காட்ட அவள் மயக்கும் புன்னகை சிந்தினாள். எபிசோட் நம்பர் 5. மரியா அலெக்ஸை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். மேடையை விட்டு கீழே இறங்கியதும் அலெக்ஸை மரியா அவரின் பிசினஸ் பார்ட்னர்கள் பக்கம் அழைத்து சென்றார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பையன் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் திரும்பவும் உங்களுக்கு இவன் கிடைச்சிருக்கான். ஆமா, இவன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மரியா ஒருவர் பின் ஒருவராக அவனுக்கு அறிமுகம் செய்து வைக்க அவர்களின் பெயரை குறித்துக் கொண்டான் அலெக்ஸ். வருங்காலத்தில் தொழிலை கையாள வேண்டும் என்றால் இவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவர்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அனைவருடன் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் பக்கம் வந்தார் வில்லியம்ஸ். அவர் வந்ததுமே ஒரு சிலர் அங்கிருந்து விலகினார்கள். பார்ட்டி எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணியிருக்க, இப்ப ரொம்ப சந்தோஷமா? புன்னகையுடனே கேட்டார் வில்லியம்ஸ். அதில் மரியாவும் புன்னகைத்தார். ஆமா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் தனியாள் கிடையாது, என்னோட புருஷனும் பையனும் என் கூட இருக்கிறாங்க. கூட உன்னோட அண்ணனும் இருக்கேன். ஆமா, ஸ்டீவ் எங்க? அவனை அலைய காணோம். அவன் யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பான். அலெக்ஸ், நீ வேணும்னா ஸ்டீவ் கூட போய் பேசு. அதே போல இங்க உனக்கு யார் கூடயாவது பழகணும்னு தோணுனாலும் போய் பேசு. மரியா கூறி அவனை அனுப்பிவிட அவனும் சம்மதமாய் தலையசைத்து அங்கிருந்து நகர்ந்தான். சற்று தூரம் தள்ளி வர அவன் ரசித்த பெண் தனியாக நின்று போன் நோண்டிக் கொண்டிருந்தாள். இப்பொழுதே அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவன் இப்பொழுதுதான் சரியான நேரம் அமைந்திருப்பதாய் எண்ணி அவள் பக்கம் சென்றான். அவள் முன்னே நின்ற அலெக்ஸ் தொண்டையை சிறும நிமிர்ந்து பார்த்தாள் அவள். ஹாய், என் பேரு அலெக்ஸ். அழகான புன்னகையுடன் கூறிட அவனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்த அந்த பெண் மீண்டும் போனை நோண்ட ஆரம்பித்தாள். என்ன பேரை சொல்றேன் கண்டுக்காம இருக்கிறா?
மனதில் நினைத்தவன் அவளை சொடுக்கிட்டு அழைத்து கைகளை அசைத்தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஜஸ்ட் சும்மா பேசலான்னு வந்தேன். ஒரு மரியாதைக்கு கூட உங்க பேரை திரும்ப சொல்லல. என்னோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, இங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, சோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு. நான் என்ன உன்னோட வீட்டுக்கா கெஸ்டா வந்திருக்கேன்? நீயும் இங்க யார் வீட்டுக்கோ தானே கெஸ்டா வந்திருக்க. வந்த வேலையை மட்டும் பாரு. வெடுக்கென்று பேசிட தனக்குள் சிரித்துக் கொண்டான் அலெக்ஸ். இவ்வளவு நேரம் மேடையில் நடந்ததை எல்லாம் இவள் கவனிக்கவில்லை என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்தது. நீ எந்த கம்பெனியை சேர்ந்த ஆளு? இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன பேசினாலுமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே, கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாளோ? இங்க பாரு மிஸ்டர், தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. பார்ட்டிக்கு தானே வந்த வேலையை மட்டும் பாரு. நீ ஒண்ணு என்ன பத்தி தெரிஞ்சுக்க வரலையே. சொன்னா அதையும் தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட தான் உன்கிட்ட பேசவே வந்தேன். ஆனா என்ன பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சோ ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் எல்லாரோடையும் மிங்கிளாக தானே வருவாங்க. நீ மட்டும் சிங்கிளாவே நிக்கிற, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்க? உன்னோட கம்பெனி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. அதே போல நான் சிங்கிளா வந்தேன்னு உனக்கு யார் சொன்னா? அதான் நீ தனியா நிக்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆமா, பார்ட்டிக்கு வந்த வேலையை என்ன பார்க்க சொன்னேன். ஆனா பார்ட்டியில என்ன நடக்குது நீ கவனிச்சியா? அலெக்ஸ் தொண வென்று பேசிக் கொண்டிருக்க அந்த பெண்ணுக்கு கடுப்பாக இருந்தது. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. எதை கவனிக்கணுமோ எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. கடுப்பாக கூறியவள் அந்த இடத்தை விட்டு செல்ல பார்க்க அவளின் கைகளை பிடித்தான் அலெக்ஸ். அட்லீஸ்ட் உன்னோட பேரை மட்டுமாச்சும் சொல்லிட்டு போ டிம்பிள். செல்ல பெயர் வைத்து அவளை அழைக்க அவளுக்கும் கோபம் வந்தது. யாரு பார்த்து டிம்பிள்னு சொல்ற? உன்னோட லிமிட்ல இரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல இங்க எல்லாரும் முன்னாடியும் உனக்கு தான் அசிங்கமாகும். அத பத்தி நீ கவலைப்படாத டிம்பிள். உன்னை பத்தி சொன்னா நான் விட போறேன். ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, என்னோட பேர் அலெக்ஸ். நான் சொன்னதுக்கு திரும்ப நீ சொல்லு. நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, இனிமேல் பழகிக்கலாம். விடா கொண்டன் போல அலெக்ஸ் பேச அவளுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. வெடுக்கென்று அவனின் கையை உதறிவிட்டவள் அவனின் நெஞ்சின் மீது கையை வைத்து தள்ளிவிட்டாள். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத ராஸ்கல். கோபமாக சொல்லியவள் பார்ட்டி நடக்கும் கூட்டத்தில் உள்ளே ஒருவராய் புகுந்து கொண்டாள். செல்லும் அவளையே சிறு சிரிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் அலெக்ஸ். பயங்கர திமிரதா இருக்கா. ஆனா இந்த திமிருதான் அவ அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. எப்படியாவது கூடிய சீக்கிரம் இவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். மனத்தில் சொல்லிக் கொண்டவன் அவர்கள் கம்பெனியை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸிடம் பேச சென்றான். இன்னொரு மூலையில் பார் பக்கம் நின்று கொண்டிருந்த ஸ்டீவ் அங்கிருந்த ஒரு பெண்ணை பார்த்து கண்ணை காட்டினான். அவளும் அவன் வந்ததை கண்டதுமே மயக்கும் புன்னகையுடனே அவன் பக்கம் வந்து நின்றாள். இருவரும் கையில் ஒயின் கிளாஸுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கும் கேட்காத வண்ணம் அவர்களுக்குள்ளேயே பேசினார்கள். நட்டாஷா, ஆள் யாருன்னு பாத்துக்கிட்டல? அவன்தான் அலெக்ஸ். நீ உன்னோட வேலையை அவங்கிட்ட தான் காட்டணும். பரவாயில்ல, பயம் பார்க்க அழகாதான் இருக்கான். என் டெஸ்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேலையை நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணம் கிடையாது. இதுவரை நீ வெளிய இடத்துல தான் உன் வேலையை காட்டியிருக்க. இப்போ நீ பண்ண போற விஷயமும் பெருசு. இந்த இடமும் ரொம்ப ஆபத்தானது. சுத்தி பார்த்தல, எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இதுல வீட்டுக்குள்ளேயும் ஆளுங்க இருக்காங்க. இங்க எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் சொன்ன காரியம் நடந்தே தீரணும். நீ கவலையே பட வேணாம். சொன்ன வேலைய கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். அப்புறம் நான் கேட்டது வாங்கிட்டு வந்தியா? கேள்வியாக அவனை பார்த்து கேட்க சம்மதமாய் தலையசைத்தவன் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாக்கெட்டை அவளிடம் கொடுத்தான். அளவா யூஸ் பண்ணு. நீ ரூமுக்கு போனதும் எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு பிக்சர்ஸ் தெளிவா வேணும். எந்த மாதிரிலாம் பிக்சர் இருந்தா அவனோட மானமெல்லாம் போகுமோ அந்த அளவுக்கு எனக்கு வேணும். கண்டிப்பா, இது நான் நல்லபடியா முடிக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல, இந்த மேட்டர் நல்லபடியா முடிஞ்சுதான் நினைச்சுக்கோ. மாட்டிக்காம இந்த விஷயத்த பண்ண உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வீட்டில் ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கேன். நீ வீட்டுக்குள்ள போனதும் உன்னையும் அவனையும் ரூமுக்கு கூட்டிட்டு போறது அவளோட வேலை. ஸோ யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த முடிக்கிற. சப்போஸ் மாட்டிக்கிட்டாலும் எங்க பேர் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. வந்துச்சு, இதுதான் உனக்கு கடைசி நாள். மிரட்டலாக ஸ்டீவ் கூறிட நட்டாஷா உடல் சில்லிட்டது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் கண்டிப்பா சொதப்ப மாட்டேன். அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல இந்த போதை மருந்தை கலந்து குடிக்க வைக்கிற. அவனுக்கு மயக்கம் வர நேரம் பார்த்து அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் காரியத்தை சாதிக்கிற. புரியுதா? இதுல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. மிரட்டலாக கூறிட சம்மதமாய் தலையசைத்தாள் நட்டாஷா. ஒரு வைன் கிளாஸில் அந்த போதை மருந்தை கலந்தவள் அதனை தூக்கிக் கொண்டு அலெக்ஸ் இருக்கும் பக்கம் சென்றாள். எபிசோட் நம்பர் 6. ஒயினில் போதை மருந்தை கலந்த நட்டாஷா அதனை எடுத்துக்கொண்டு அலெக்ஸ் பக்கம் சென்றாள்.
அலெக்ஸ் இன்வெஸ்டர்களிடம் பேசிக் கொண்டிருக்க அவன் பக்கத்தில் நின்றாள். கையில் வைனுடன் ஒரு பெண் வந்து நிற்பதை பார்த்ததும் இன்வெஸ்டர்கள் கலைந்து செல்ல அவளை கேள்வியாக பார்த்தான் அலெக்ஸ். ஹலோ ஹேண்ட்ஸம், அழகாய் இதழை விரித்து நட்டாஷா கூற அவளை குழப்பத்துடன் பார்த்தான் அலெக்ஸ். ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். திரும்ப உங்க அம்மா கிட்ட வந்ததுக்கும் புதுசா கம்பெனில பொறுப்பேத்துக்கிட்டதுக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன். தேங்க்ஸ். ஆனா நீங்க யாரு? அட, இந்த வாங்க போங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். என்ன நீ நட்டாஷானே கூப்பிடு. ஓகே நட்டாஷா. நீ யாரு? இவ்ளோ அழகான பொண்ணு வந்து உன்கிட்ட பேசுற. உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? அவனை பார்த்து மயக்கும் குரலில் கேட்க அலெக்ஸுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இம்மாதிரி நடப்பது எல்லாம் அவனுக்கு முதல் தடவை. நட்டாஷா அவனின் கையை பிடித்துக் கொண்டு ஓரமாய் சென்றாள். அவள் செயலில் அதிர்ந்தான் அலெக்ஸ். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நட்டாஷா? சில்லித்தனமா கேள்வி கேட்காத அலெக்ஸ். நடக்கிற மொமெண்ட என்ஜாய் பண்ண கத்துக்கோ. உனக்கு இதெல்லாம் புதுசு தானே, கவலைப்படாத. உனக்கு எல்லாமே சொல்லி தரதுக்கு நான் இருக்கேன். அவள் பேச்சில் அதிர்ந்தான் அலெக்ஸ். இது மாதிரியான பெண்களை அவன் இதற்கு முன்பு சந்தித்ததே இல்லை. நீ ரொம்ப நர்வஸா இருக்க போல, என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா? கேள்வியாக கேட்டவள் அவனின் சட்டை காலரை பிடித்து அவள் முகத்தருகே இழுத்தாள். மூச்சு காற்று உரசும் அளவிற்கு நெருக்கத்தில் இருக்க அவளை திகைப்புடன் பார்த்தான் அலெக்ஸ். இல்ல, நான் குடிக்க மாட்டேன். ஆனா அங்க வைன் குடிச்சிட்டு இருந்தியே, ஏன் கூட குடிக்க பிடிக்கலையா? இந்த அழகான பொண்ணை அவாய்ட் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? சாரி நட்டாஷா, நீ தப்பா எடுத்துக்கிற. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏற்கனவே குடிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் குடிச்சா சரிப்பட்டு வராதுன்னு தான் வேணான்னு சொல்றேன். கம் ஆன் அலெக்ஸ், வெறும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான். எனக்காக ட்ரை பண்ண. போதை இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் இருக்கேன். நீ எந்த இன்டென்ஷன்ல இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு புரியுது. பட் அதுக்கான ஆள் நான் இல்ல. சாரி. அமைதியான குரலில் கூறிய அலெக்ஸ் அவளின் கைகளை அவன் சட்டையில் இருந்து பிரித்து விட்டான். ஓகே, நீ டீசென்டான ஆளுன்னு ஒத்துக்கிறேன். நீ என் கூட இருக்க வேணாம். ஜஸ்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. ஒருத்தர் பேசிக்கிட்டா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உனக்கும் டைம் பாஸ் ஆகும், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். அட்லீஸ்ட் இதுக்காவது ஓகே சொல்லு. என்ன செய்தாலும் இவள் பிடிவாதமாய் இருப்பதை கண்ட அலெக்ஸ் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான். தேங்க்யூ. 2 பேரும் பார் இருக்கிற பக்கம் போகலாம். அங்கதான் யாரும் அதிகமா இல்ல. நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேச வசதியா இருக்கும். நட்டாஷா அலெக்ஸை இழுத்து கொண்டு செல்ல அவர்கள் இருவரையும் டிம்பிள் பார்த்து கொண்டு நின்றாள். சோ, உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்ல. அமைதியான குரலில் கேட்டபடியே நட்டாஷா ஊற்றிக் கொண்டிருந்தாள். நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கணும், புது டிசைன்ஸ் லான்ச் பண்ணலான் இருக்கேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஸ்மார்ட். வந்த உடனே இவ்ளோ வேகமா வேலை பார்ப்பன்னு எதிர்பார்க்கல. வியந்தபடியே கூறிய நட்டாஷா அவன் கையில் ஏற்கனவே அவள் வைத்திருந்த ஒயினை கொடுத்தாள். மறுப்பு சொல்லாமல் வாங்கிய அலெக்ஸ் அவளை பார்த்து புன்னகைத்தான். Cheers for your future. அவன் கிளாஸில் அவளின் கிளாஸ் மோதிட நட்டாஷா ஒயினை குடித்தாள். அலெக்ஸ் வேறு வழி இல்லாமல் அதனை குடித்தான். அவன் குடிப்பதையே கவனமாய் பார்த்து கொண்டிருந்த நட்டாஷா மர்ம புன்னகை சிந்தினாள். வெற்றிகரமாய் போதை மருந்து கலந்த ஒயினை குடிக்க வைத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. சிறிது நேரத்திலேயே அலெக்ஸுக்கு தலை சுற்றுவது போலிருக்க அதே இடத்தில் தட்டு தடுமாறி நின்றான். உடல் எல்லாம் சூடு பரவுவது போல் தோன்ற அவனின் டையை கழட்ட ஆரம்பித்தான். என்னாச்சு அலெக்ஸ், ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அக்கறை இருப்பது போல கேட்ட நட்டாஷா அவனின் உடலின் அங்கங்கு கைகளை பதைத்து அவனை தொட்டாள். அவள் தொடுகை அவனுக்கு அசௌகரியத்தை கொடுக்க அவளின் கைகளை அவன் மீதிருந்து தட்டிவிட்டான். பாருடா, இந்த மாதிரி நிலைமையிலும் கூட ரொம்ப ஒழுக்கமா இருக்கியோ? நக்கலாக பேசியவள் அவனை நெருங்கி அணைத்தபடியே நின்றாள். அவனை அழைத்துக் கொண்டு வீட்டினுள் செல்ல பார்க்க அவர்கள் செல்வதற்கு முன்பே நட்டாஷா முன்பு வந்து நின்றாள் டிம்பிள். அவளை கண்டதுமே அதிர்ச்சி அடைந்தாள் நட்டாஷா. ஏய் ஸ்டெல்லா, இங்க என்ன பண்ற? நட்டாஷா, நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டுட்டு போ. இல்ல இப்பவே இங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். என் அக்காவோட ஃப்ரெண்டுன்னு உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறேன். ஸ்டெல்லா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. சோ இங்க இருந்து போ. நான் போக மாட்டேன். இப்ப நீ அவனை விட்டுட்டு போகல, கத்தி எல்லாரையும் இங்க வர சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பார்க்காத ஸ்டெல்லா, இது வேற ஒரு விஷயம். அதுவும் இல்லாம இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். சோ நீ எங்க விஷயத்துல தலையிடாத. பாய் ஃப்ரெண்டுன்னா அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. எதுக்கு வீட்டுக்குள்ள போக பாக்குற? நட்டிக்காத நட்டாஷா, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா போறியா இல்ல எல்லாரையும் கூப்பிடவா?
அழுத்தமாக ஸ்டெல்லா மிரட்டிட அவள் கூப்பிட்டால் பிரச்சனையாகும் என்று நினைத்த நட்டாஷா அலெக்ஸை அப்படியே விட்டாள். போதையில் தடுமாற ஸ்டெல்லா அவனை தாங்கி பிடித்துக் கொண்டாள். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போ. மிரட்டிய ஸ்டெல்லா அலெக்ஸை அழைத்துக் கொண்டு வீட்டினுள்ளே சென்றாள். ஸ்டெல்லாவின் அப்பாவும் மரியாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் இன்று வீட்டிலேயே தங்குவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவள் முகப்பறையில் அவளின் பெயரை கூறிவிட்டு உள்ளே சென்றாள். எந்த அறை என்று கூட ஒழுங்காய் பார்க்காதவள் முதலில் இருக்கும் அறையில் அலெக்ஸை தாங்கி பிடித்துக் கொண்டு சென்றவள் மெத்தையில் அவனை படுக்க வைத்தாள். நட்டாஷா ஏதோ அவனை செய்து விட்டாள் என புரிந்து கொண்டவள் யாரையாவது அழைத்து அவனுக்கு உதவி செய்ய எண்ணினாள். அவனை மெத்தையில் படுக்க வைத்தவள் நிமிர அவளின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அலெக்ஸ். என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு, எனக்கு ரொம்ப வேக்குது, என்னால முடியல, ஹெல்ப் பண்ண. கெஞ்சலாக அலெக்ஸ் கூறிக்கொண்டிருக்க அந்த நேரம் அந்த அறையில் உள்ளே நுழைந்தாள் நட்டாஷா. அவளை கண்டதுமே ஸ்டெல்லாவிற்கு கோபம் வந்தது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். அதுக்குதான் ஆன்டிடோட் கலந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன். இதை தண்ணியில கலந்து கொடுத்துடு. அவசரமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் கையில் இருக்கும் மருந்தை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்டெல்லா. நட்டாஷா கொடுத்த தண்ணீர் பாட்டிலில் இருக்கும் தண்ணியை கிளாஸில் ஊற்றி அவள் கொடுத்த மருந்தையும் அதில் கலந்து அவனுக்கு கொடுத்தாள். அதில் உடனே அமைதியானான் அலெக்ஸ். அதில் நிம்மதியடைந்த ஸ்டெல்லா வாட்டர் பாட்டிலில் இருந்து தண்ணீரை குடித்து ஆஸ்வாசமாய் அமர்ந்தாள். ஆனால் 10 நிமிடம் கழித்து மீண்டும் அலெக்ஸ் மெத்தையில் புரள ஆரம்பிக்க அவளுக்குள்ளேயும் முதலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. என்ன என்று அவள் யோசிக்கும் முன்பே அலெக்ஸ் எழுந்து அவளை நோக்கி வர பதட்டத்துடன் அவனை பார்த்தாள். பயந்த ஸ்டெல்லா கதவை திறக்க வெளியே போக கதவு வெளிப்பக்கமாய் பூட்டப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த ஸ்டெல்லாவின் கால்கள் அதே இடத்தில் பின்னிக்கொள்ள நகர முடியாமல் தவித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவளும் சுயத்தை இழந்து கொண்டிருக்க அலெக்ஸ் வசம் சாய்ந்தவள் அவனோடு சேர்ந்த மெத்தையில் விழுந்தாள். இருவரும் அவர்களின் சுய நினைவில் இல்லை. இரவு முழுக்க அவர்களின் இனிமையான சங்கமத்தின் சத்தம் மட்டுமே கேட்க வெளியே இருந்த நட்டாஷா அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பதை புகைப்படம் எடுத்துக் கொண்டாள். எபிசோட் நம்பர் 7. அலெக்ஸும் ஸ்டெல்லாவும் ஒன்றாக இருப்பதை ஜன்னல் வெளியே எட்டி பார்த்த நட்டாஷா போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தாள். என்னோட மொத்த பிளானையும் நாசம் பண்ணிட்டல, அதான் உனக்கும் சேர்த்து அந்த தண்ணியில போதை மருந்து கலந்து வச்சேன். இப்போ அனுபவி. நாளை காலையில விடிஞ்சா உங்க 2 பேரோட மானமும் மொத்தமா போகும். கோபத்தில் அவர்களை பார்த்தபடியே கூறிய நட்டாஷா அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றாள். அவளுக்கு இப்பொழுது ஸ்டீவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தாள். அவர்கள் போட்ட திட்டம் பழிக்கவில்லை என்று தெரிந்தால் நிச்சயம் தன்னை திட்டுவான் என்று அறிந்தவள் இதையாவது காட்டி அவர்களிடம் இருந்து தப்பிக்க நினைத்தாள். விடிய விடிய இருவரும் போதையின் தாக்கத்தில் ஒருவரை ஒருவர் நாடிக்கொள்ள விடியும் நேரத்தில் உறங்க ஆரம்பித்தார்கள். சூரியன் அவர்கள் முகத்தில் படும் நேரத்தில் தான் இருவருக்குமே தூக்கம் கலைந்தது. முதலில் கண் விழித்தது ஸ்டெல்லா தான். முதலில் எங்கிருக்கிறோம் என்று யோசித்து குழம்பியவள் அறையில் சுற்றி முற்றி பார்த்தாள். அவள் அருகே அலெக்ஸ் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தவள் அப்பொழுதுதான் ஆடை இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாள். உடனே போர்வைக்குள் புகுந்து தன்னை மறைத்துக் கொண்டவளுக்கு நேற்று இரவு நடந்த சம்பவம் ஒவ்வொன்றாய் அவள் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அவள் உடலில் வலி ஏற்பட அதனை விட மனதின் வலி அதிகமாயிருந்தது. யார் என்று தெரியாதவனிடம் தன்னை இழந்து விட்டோமே என்ற எண்ணம் அவளின் நெஞ்சில் குறுகுறுக்க அழத் துவங்கினாள். அவளின் விசும்பல் சத்தத்தில் தான் கண் விழித்தான் அலெக்ஸ். தன் அருகே ஒரு பெண் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தவன் அவள் ஏன் அழுகிறாள் என்று புரியாமல் விடுக்கென்று எழுந்தமர்ந்தான். அவனும் அப்பொழுதுதான் மேல் சட்டை இல்லாமல் இருப்பதை உணர்ந்தவன் சுற்றி முற்றி பார்க்க அறையின் மூலை முடுக்கில் இருவரின் துணி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி சாத்தியம்? நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அதிர்ச்சியுடன் மனதில் நினைத்தவன் அவன் அருகே இருக்கும் பெண்ணை பார்க்க இன்னும் அதிர்ந்தான். அப்பொழுதுதான் அவளை சரியாக கண்டான். அவனுக்கு பிடித்திருந்த பெண் அருகே இருக்க அவளையா இப்படி செய்தோம் என்ற வேதனை அவனை இன்னும் அதிகரித்தது. பதட்டம் கொண்ட அலெக்ஸ் உடனே அவர்களின் ஆடையை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு சட்டையை போட்டுக் கொண்டான். அவள் பக்கம் மெல்ல அமர அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள் ஸ்டெல்லா. டிம்பிள், நேத்து ராத்திரி... தயக்கத்துடன் அவன் பேச வர அவன் கன்னத்திலே பளார் என ஒரு அறை விட்டிருந்தாள் ஸ்டெல்லா. அவள் அடியில் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் அலெக்ஸ். சி, பேசாத நீ! கோபத்தில் கத்திட அவளை திகிலுடன் பார்த்தான். ப்ளீஸ், நான் சொல்ல வரத கேளு. எனக்கே நேத்து ராத்திரி என்னாச்சுன்னு தெரியல.
என்னை மன்னிச்சிரு. நம்ம 2 பேருக்குள்ள வாய் மூடு. பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாதவ மாதிரி பேசுறியா? சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா உன்னோட நிலைமையும் ரூம் இருக்கிற நிலைமையும் பார்த்தா கண்டிப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுது. ஆமா, நீ தப்பு தான் பண்ணிருக்க. என்னோட வாழ்க்கையே நீ கெடுத்துட்ட. கோபத்தில் கத்த அலெக்ஸுக்கு குற்ற உணர்வு அதிகரித்தது. ஐயோ, என்னை மன்னிச்சிரு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நான் எதையும் வேணும்னே பண்ணல. தயவு செஞ்சு என்னை நம்பு. உன்னை எப்படி நான் நம்புறது? இப்போ உன்னால என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமா போச்சு. கோபத்துடன் கூறியவள் வெடித்து அழுக ஆரம்பிக்க அலெக்ஸுக்கு அவளை எப்படி சமாதானம் படுத்துவது என்றே தெரியவில்லை. ப்ளீஸ் அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உன்னை மன்னிச்சா மட்டும் நேத்து ராத்திரி நடந்தது எதுவுமே இல்லைன்னு ஆகுமா? இப்ப நான் என் வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவன் கூட என்ன நானே இழந்துட்டேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆகும்? அழுது கொண்டு அவள் கத்த அவளின் கேள்விகளுக்கு எதுக்குமே அலெக்ஸிடம் பதில் இல்லை. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் வேணும்னே பண்ணல. என்ன தப்பா நினைக்காத. பண்ற காரியத்தையும் பண்ணிட்டு உன்னை தப்பா நினைக்காதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உனக்கு உதவி பண்ண வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லும்? எவனோ ஒருத்தன் எக்கட கெட்டு போகட்டும்னு இருந்திருக்கணும். இதெல்லாம் இப்ப என்னோட தப்புதான். தலையில் அடித்துக் கொண்டு ஸ்டெல்லா இன்னும் அழுக ஆரம்பிக்க அவளின் கைகளை பிடித்து தடுத்தான் அலெக்ஸ். என்ன தொடாத! கோபமாய் கத்தியவள் இன்னும் அழுக வருத்தத்துடன் அவளை பார்த்தான். ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அழுகிறது நிப்பாட்டு. நான் இதை வேணும்னே பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்பு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. நான் வெளியே இருந்தப்போ வேற ஒரு பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன இது? எல்லாமே உன்னோட பிளான் தானா? அவகிட்ட பேசி என்ன உன்னோட ரூம்க்கு வர வைக்க பாத்திருக்கியா? இதுக்குதான் என் பின்னாடி நீ சுத்திட்டு இருந்தியா? கோபமாக ஸ்டெல்லா கேட்க அலெக்ஸுக்கு அவள் பேசும் எதுவுமே புரியவில்லை. ஆனால் தன்னை தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று மட்டும் உணர்ந்தவன் அதிர்ச்சியில் அவளை பார்த்து மறுப்பாக தலையசைத்தான். சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நடிக்காதடா. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு தெரியும். இதுக்காக தான் நான் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தியா? அவ கூட பிளான் பண்ணி என்ன உன் கூட தனியா இருக்க வைக்க நினைச்சிருக்க. இவ்வளவு கேவலமான ஒருத்தனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. வெறுப்புடனும் கோபத்திலும் அழுகையிலும் யோசிக்காமல் கத்தினாள் ஸ்டெல்லா. அவளுக்கு அவளின் கற்பு பறிபோனதே என்ற கவலை அதிகமாக இருந்தது. அவளின் வார்த்தைகளை அலெக்ஸால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு பிடித்த பெண் அவனை இவ்வளவு மட்டமாக நினைக்கிறாளே என்று நினைத்து வருந்தினான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாத. நான் அந்த மாதிரி கிடையாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. போது நிறுத்து. உன்னை இனிமே என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. உன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல. இந்த உலகத்துல ஒன்னதான் நான் அதிகமா வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோபமாக கூறியவள் மெத்தையிலிருந்து எழுந்து கொள்ள அவளின் வழியை மறைத்தான் அலெக்ஸ். ப்ளீஸ் அவசரப்படாத. எங்க போற நீ? என்ன வெளியே போய் உன்னை பத்தி சொல்லுவேன்னு பயப்படுறியா? கவலைப்படாத. இத சொன்னா என்னோட மானம் தான் போகும். இந்த மாதிரி பொண்ணுங்க பயப்படுறதுனால தானே ஒன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படி எச்சத்தனமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ப்ளீஸ், என்ன பொறுக்கி மாதிரி பாக்காத. நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. சத்தியமா சொல்றேன். நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு என்னை பத்தி இப்படி நினைக்காத. நீ வெளியே போய் யார்கிட்ட வேணாலும் இதை பத்தி சொன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பண்ண தப்ப ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆமா, உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா கருப்பு பொண்ணுங்களுக்கு மட்டும் தானே இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் அது அசிங்கம். அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசுற. கோபமாக கூறியவள் அவனை தள்ளி விட்டு கதவை திறந்து கொண்டு வேக வேகமாக வெளியே நடந்தாள். அலெக்ஸ் அவளை தடுக்க நினைத்தான். ஆனால் அவள் அழுது கொண்டு ஓடுவதை பார்த்தவன் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து விட்டு விட்டான். அவனுக்கே அவனை நினைத்தால் அசிங்கமாக இருக்க தன்னைத்தானே அறைந்து கொண்டான் அலெக்ஸ். ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிற? உனக்கு அசிங்கமா இல்ல? போதையில என்ன வேணாலும் பண்ணுவியா? உனக்கு யார் கூட இருக்கிறாங்கன்னு கூட வித்தியாசம் தெரியாதா? ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேடா. இனிமே உன் அம்மா முகத்துல எப்படி முழிப்ப? தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் தலையை பிடித்து கொண்டு அமர அவனின் போன் அடித்தது. யார் என்று பார்க்க அவன் அம்மாவின் பெயர் வரவும் அவனுக்கு மேலும் பதட்டம் அதிகமானது. எபிசோட் நம்பர் 8. அலெக்ஸுக்கு மரியா கால் செய்ய அவரின் காலை தயக்கத்துடன் ஏற்று பேசினான். ஹலோ அம்மா. அலெக்ஸ், இப்ப நீ எங்க இருக்க? நேத்து பார்ட்டி நடந்த அதே வீட்ல இருக்கியா? நாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நீங்க கிளம்பி வரியா? ஓகேம்மா, நான் கிளம்பி வரேன். மரியா அழைப்பை துண்டிக்க தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தான் அலெக்ஸ். ஸ்டெல்லாவின் அழுத முகமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது.
ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மொத்தமாய் நாசம் செய்யும் அளவுக்கு இருந்து விட்டோமே என்ற கவலையில் அமர்ந்திருந்தான். எப்படியாவது அவளை கண்டுபிடித்து அவன் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அவசரமாய் உடைகளை மாற்றிக்கொண்டவன் அங்கிருந்து கிளம்பினான். வாசலில் மரியா அவனுக்காக அனுப்பி வைத்த கார் காத்திருக்க அதில் ஏறி சென்றான் அலெக்ஸ். செல்லும் வழி முழுக்க ஸ்டெல்லா பற்றிய நினைவு மட்டுமே இருக்க எப்படி அவளை எதிர்கொள்வது என்று தெரியாமல் தவித்தான். அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்ததும் அவனை இன்முகத்துடன் வரவேற்றார் மரியா. அவரை பார்க்கவே அவனுக்கு குற்ற உணர்வாய் இருந்தது. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம ஆபீஸ்க்கு போகணும். இன்னைக்குதான் நீ முதல்ல இந்த கம்பெனியோட சிஇஓவா வேலை பார்க்க போற. சோ உன்னை அந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு எனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் ஆசையா இருக்கு. சீக்கிரம் கிளம்பிட்டு வா. ஆசையாய் மரியா கூறிட தயக்கத்துடன் சம்மதம் தெரிவித்த அலெக்ஸ் அவனின் அறைக்கு சென்று குளித்து முடித்து தயாராகி வந்தான். அவனுக்கு அவன் அம்மாவின் கண்களை பார்க்கவே தயக்கமாய் இருந்தது. மூவரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்டு முடித்ததும் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றார்கள். ஆபீஸில் லில்லி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாள். இன்னைக்கு ஆபீஸ் போனதுமே உனக்கு எல்லா வேலையையும் நானும் லில்லியும் சொல்லி கொடுக்கறோம். நீ எதை பத்தியும் டென்ஷன் ஆக வேணாம். உனக்கு சப்போர்ட்டா நானும் உன்னோட அப்பாவும் இருப்போம். அலெக்ஸின் பதட்டமான முகத்தை கண்டு ஆறுதல் கூறினார் மரியா. ஆனால் அவன் இதனை நினைத்து பதட்டமாய் இல்லை. ஏற்கனவே போர்டு மெம்பர்ஸை சந்தித்ததனால் அவனுக்கு வேலையை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவனின் நினைப்பு எல்லாமே அவனின் டெம்பிள் மீதுதான் இருந்தது. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். கம்பெனிக்கு வந்ததும் மரியா அவனை கம்பெனி முழுவதும் சுற்றி காட்டிவிட்டு அவரின் கேபினுக்கு அழைத்து சென்றார். இந்த சீட்ல உன்னை உட்கார வச்சு பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லபடியா எல்லா வேலையும் பண்ணு. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ மேனேஜரை கூப்பிட்டு கேளு. மத்த விஷயத்துல சந்தேகம் இருந்தா லில்லி கிட்ட கேளு. இப்போ நான் சைட்டுக்கு கிளம்புறேன். புன்னகையுடன் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் மரியா. அலெக்ஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தான். அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டோமே என்ற வருத்தத்தில் அமர்ந்திருந்தான். அலெக்ஸ், நீ தனமாறு, ரொம்ப பதட்டப்படாத. அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி உன் கூட பேசிட்டு இருந்த பொண்ணை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசி. நம்ம இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு வந்தா, குடிக்க கூப்பிட்டா, போனோம். அப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஆனா தூக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு கட்டி பிடிக்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு. தலை வலிக்குது. இந்த விஷயம் என்ன இப்படி குழப்புது? நான் பேசிட்டு இருந்த பொண்ணு வேற, நடுவுல இவ எப்படி என்னோட ரூமுக்கு வந்தா? என்ன நடந்திருக்கும்? மனதில் பல கேள்விகளுடன் யோசித்துக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்ட லில்லி ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாள். சார், ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவள் கேள்வியில் தட்டு தடுமாறிய அலெக்ஸ் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தான். இருந்தும் அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் லில்லி. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நேத்து பார்ட்டியில அதிகமா குடிச்சதுனால உங்களுக்கு தலை வலிக்குதா? நான் வேணும்னா ஹேங்கோவர் சூப் கொண்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல லில்லி. உண்மையை மறைத்த அலெக்ஸ் அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான். அவனுக்கும் லில்லிக்கும் பெரிதா எந்த பழக்கமும் இல்லை. அவளிடம் சொன்னால் அவன் அம்மாவிடம் சொல்லிவிடுவாளோ என்று யோசித்தான். ஆனால் பார்ட்டியில் அவனுடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை கண்டுபிடிக்க இவளின் உதவி தேவைப்பட்டது. அதனால் அவன் தயக்கத்துடனே அவளிடம் பேசினான். லில்லி, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க சார். நேற்று பார்ட்டியில நடந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்குமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ஒரு பிரச்சனை. 2 பேரை பத்தி எனக்கு தெரியணும். யார் சார்? நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன். அது 2 பொண்ணுங்க. எனக்கு பேர் என்னன்னு தெரியல. அவன் கூற்றில் அவனை கேள்வியாக பார்த்தாள் லில்லி. பேரு கூட தெரியாமல் எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள். நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் நேத்து நடந்த பார்ட்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு பார்த்து உங்களுக்கு கொண்டு வரேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். என்னது? இவரு மேடம்க்கு தெரியாம இத பத்தி கேக்குறாரு? அதுவும் 2 பொண்ணுங்களை பத்தி விசாரிக்கணும்னு சொல்றாரு. சரியில்லையே. இவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்காரு. மனதிலே அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் லில்லி. அவளின் மைண்ட் வாய்ஸை கேட்டது போல அவளை திரும்பி பார்த்தான் அலெக்ஸ். லில்லி, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல. நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அவங்கள பத்தி விசாரிக்கணும்னு சொல்றேன். பிரச்சனை ஆகிருச்சுன்னா டைரக்டா நீங்க மேடம் கிட்டயே சொல்லலாம்ல. எதுக்காக அவங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க? ஐயோ போச்சே, இவ்வளவு என்ன தப்பா நினைக்க போறா. இவகிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அம்மா என்னை பத்தி தப்பா நினைப்பாங்க.
இப்போ சொல்றதும் பிரச்சனை, சொல்லாம இருக்கிறதும் பிரச்சனை. மனதிலே தவிப்புடன் நினைத்து கொண்டான் அலெக்ஸ். சரி லில்லி, என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். ஆனா இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். ஓகே சார், நான் கண்டிப்பா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா என்னோட அம்மா கிட்ட. அதில் சற்று யோசித்த லில்லி சம்மதமாய் தலையசைத்தாள். நேற்று பார்ட்டியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா. அலெக்ஸ் கூற ஆரம்பிக்க அவன் கூறுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள் லில்லி. பேசிட்டே இருக்கும் போதே ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டா. பார்ட்டியில இதெல்லாம் சாதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க குடிக்கலாம், இல்லன்னா அவாய்ட் பண்ணிருக்கலாமே. நான் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணவும் ஒரே ஒரு கிளாஸ் வைன் தானே அப்படின்னு குடிக்க போனேன். ஆனா அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படின்னா பிரச்சனை? அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு கடைசியில ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல. அதான் இப்போ அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கணும். என்ன சார், பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரியே சொல்றீங்க. எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ நான் குடிச்ச வைன்ல போதை மருந்து கலந்துருப்பாங்களோன்னு தோணுது. நான் கடைசியா அந்த பொண்ணு கொடுத்த வைன் மட்டும்தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்லை. தலையை பிடித்துக் கொண்டு அலெக்ஸ் கூறிட அவன் கூற்றில் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் லில்லி. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு போதை மருந்து கொடுத்துட்டாங்களா? அதுவும் உங்க வீட்டுல நடந்த பார்ட்டிலேயேவா? யார் சார் அந்த பொண்ணு? சற்றும் குறையாத அதிர்ச்சியுடன் கேட்டாள் லில்லி. அவள் கேள்விக்கு அலெக்ஸிடம் பதிலே இல்லை. அவனுடன் பேசிக் கொண்டிருந்த அவள் முகம் மட்டும்தான் ஞாபகம் வந்தது. எபிசோட் நம்பர் 9. அலெக்ஸ் கூறிய விஷயத்தை கேட்ட அதிர்ச்சியில் உறைந்தாள் லில்லி. யார் சார் அந்த பொண்ணு? அவளை கண்டுபிடிக்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். ஓகே சார், நான் உடனே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஆனா இன்னொரு பொண்ணு சொன்னீங்க, அது யாரு? அது வந்து போதையில அலெக்ஸ் மேலும் சொல்லுவதற்கே தயங்கினான். இந்த விஷயத்தை லில்லியிடம் சொல்லவே அவனுக்கு மனம் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் சார்? ப்ளீஸ் லில்லி, இதுக்கு மேல எதுவும் கேட்காத. நான் சொன்னதை மட்டும் செய். நேரம் வரும்போது உனக்கு நான் தெளிவா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயம் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிய வேண்டாம். கண்டிப்பா சார், நீங்க என்ன நம்பலாம். நான் சொல்ல மாட்டேன். அலெக்ஸ் சம்மதமாய் தலையசைக்க லில்லி யோசனையுடனே அங்கிருந்து கிளம்ப பார்த்தாள். ஒரு நிமிஷம் லில்லி. லில்லி அப்படியே நின்றாள். எனக்கு அசிஸ்டன்ட் வேணும். ஸோ அதுக்காக ஆளுங்களை ஹையர் பண்ணுங்க. அவன் கூறியதில் திகைப்புடன் அவனை பார்த்தாள். அவளின் வேலைக்கு ஆப்பு வந்து விட்டதோ என்று யோசித்தாள். அது எப்பவும் அம்மாவுக்கு நீ உதவியா இருக்கணும். அதான் எனக்கு வேற அசிஸ்டன்ட் வேணும். புரிஞ்சுது சார். நான் உடனே HR டீம் கிட்ட சொல்லி இந்த வேலையை பார்க்க சொல்றேன். லில்லி அங்கிருந்து கிளம்பிட யோசனையில் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். இப்போதைக்கு அவளிடம் என்ன நடந்ததென்று சொல்லாமல் தப்பித்து விட்டான். ஆனால் எத்தனை நாளுக்கு இதனை மறைத்து வைக்க முடியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. மறுபக்கம் நட்டாஷா ஸ்டீவ் வீட்டிற்கு சென்றாள். அவன் என்ன சொல்லுவானோ என்ற பயத்திலே அங்கு சென்றாள். அங்கு இவளுக்காகவே காத்திருந்தான் ஸ்டீவ். ஏய், என்ன நினைச்ச வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? போட்டோஸ் எடுத்தியா? ஆர்வமாக அவன் கேட்க தயக்கத்திலே நின்றாள் நட்டாஷா. என்ன அப்படியே நிக்கிற? வேலையை சொதப்பிட்டியா? கோபமாக அவன் கேட்க பயத்தில் தடுமாறினாள். சொதப்புல, ஆனா பிளான் மாறிடுச்சு. நம்ம நினைச்சது வேற ஒரு மாதிரி நடந்திருக்கு. என்ன வேற மாதிரி நடந்திருக்கா? என்ன சொல்ற? நேத்து நைட்டு அலெக்ஸ் கூட நான் இல்ல. பயத்துடன் நட்டாஷா கூறிட அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் ஸ்டீவ். என்னது நீ இல்லையா? இத சொல்றதுக்கு தான் என்கிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்கினியா? கோபம் கொண்டு கத்தினான் ஸ்டீவ். ப்ளீஸ், நான் சொல்ல வரத முழுசா கேளு. இதுக்கு மேல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஒட்டுமொத்த பிளானையும் சொதப்பி வச்சிருக்கியே. நான் சொதப்பல. நம்ம நினைச்ச மாதிரி ட்ரக் வேலை செஞ்சிருக்கு. ஆனா ஆளு மாறிட்டாங்க. என்ன ஆள் மாறிடுச்சா? அலெக்ஸுக்கு பதிலா வேற யாருக்காவது ட்ரக் கொடுத்துட்டியா? கோவமாய் அவன் கத்த உடனே மறுப்பாக தலையசைத்தாள் நட்டாஷா. இல்ல, ட்ரக் கொடுத்தது அலெக்ஸுக்கு தான். அது அவனுக்கு வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் கூட நான் இல்ல. பைத்தியம் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஒழுங்கா என்ன ஆச்சுன்னு சொல்லு, இல்ல இப்பவே உன்னை கொன்னு போட்டுருவேன். இல்ல ப்ளீஸ், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நேத்து நீ சொன்ன மாதிரி ட்ரக் அலெக்ஸுக்கு கலந்து கொடுத்தேன். அவனும் போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சான். அவனை ரூம்க்கு கூட்டிட்டு போற நேரத்துல என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அங்க பார்த்தேன். அவன் நடுவுல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டா. ட்ரக் கலந்ததை அவ பாத்திருக்கா. அதனால என்ன அந்த இடத்துல இருந்து உடனே போக சொன்னான். நானும் அவளை திட்டி பார்த்தேன், அவ கேக்கல. அதனால அலெக்ஸா அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனேன்.
இதையெல்லாம் கேட்டு ஸ்டீவுக்கு பயங்கர கோபம் வந்தது. முட்டாள் முட்டாள், ஒரு வேலையும் உருப்படியா செய்யாம இருக்கிற, சரியான தண்டம். உனக்கு பதிலா வேற யாரையாவது ஆள் வச்சிருக்கலாம். ஒருத்தி கூட உன்னால சமாளிக்க முடியாதா? கைக்கு கிடைச்ச சான்ஸை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க. கோபமாக அவன் திட்டி தீர்க்க நட்டாஷா அமைதியாக நின்றாள். சான்ஸ் மிஸ் ஆகல. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நாங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஸ்டெல்லா அவனை கூட்டிட்டு ரூமுக்கு போனா. கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ண கூடாதுன்னு மிச்சம் இருந்த போதை மருந்து அந்த பாட்டில் தண்ணியில கலந்து அவகிட்ட கொடுத்தேன். அது தெரியாம அவளும் அதை குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் ரூமை லாக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். 2 பேரும் நைட் ஒன்னா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நடந்ததை நான் போட்டோ எடுத்திருக்கேன். தயக்கத்துடன் கூறியவள் அவனிடம் புகைப்படத்தை காட்ட, அதில் அலெக்ஸும் ஸ்டெல்லாவும் மெத்தையில் ஒன்றாய் இருப்பது போல பல புகைப்படங்கள் இருந்தது. இத்தனை இருந்தும் அவனுக்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. அவன் எதிர்பார்த்த விஷயமே வேறு. இந்த ஒரு விஷயத்தை வைத்து அவன் பல திட்டங்களை போட்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அது மொத்தமாய் நாசமாகி இருக்க நட்டாஷா மீது அவனுக்கு கோபம் அதிகரித்தது. லூசு, அவன் எவன் கூடயோ இருந்தா எனக்கு என்ன? என்னோட பிளான் வேற. ஒன்னதான் அவன் கூட இருக்க வைக்கணும்னு நினைச்சேன். எல்லா வேலையும் தப்பா பண்ணிட்டு வந்திருக்க. கோபத்தில் கத்தியவன் அவள் முகத்திலே பளார் என்று ஒரு அறை விட்டான். காசு மட்டும் வாங்க தெரிஞ்சதுல சொன்ன வேலையை உருப்படியா பண்ண மாட்டியா? வெறும் இந்த போட்டோ மட்டும் என்னோட பிளான் இல்ல. இதை வச்சு ரொம்ப பெரிய விஷயத்த பிளான் பண்ணியிருந்தேன். அதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிட்டேன். ஆத்திரத்தில் அவன் கத்திக் கொண்டிருக்க அந்த நேரம் சரியாக அங்கு வந்தார் வில்லியம்ஸ். என்ன பிரச்சனை? ஏன் காலையிலேயே சத்தம் போட்டுட்டு இருக்க? அப்பா, இவன் சொன்ன வேலையை செய்யாம வந்திருக்கா. இது உன்னோட தப்பு தான். நீதான் இந்த வேலைக்கு யார் சரியா வருவாங்கன்னு பார்த்து அனுப்பியிருக்கணும். இப்போ இன்னொருத்தர் மேல பழிய போடுற. நான் சொன்னல, நீ எல்லாம் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? உன்னை நம்பினதுக்கு நானே ஏதாவது ஒரு வேலையை பண்ணியிருப்பேன். இல்லப்பா, நேற்று ட்ரக் கொடுத்ததுல இருந்து எல்லாமே சரியா நடந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்துல பொண்ணு மாறிடுச்சு. எனது பொண்ணு மாறிடுச்சா? அது எப்படி மாறும்? ஆமாப்பா, எவ்வளவு ஒருத்தி குறுக்க வந்தான்னு இவ அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல விட்டுட்டு வெளியே வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. நான் வேற விஷயத்த பிளான் பண்ணியிருந்தேன். இதை வச்சு ஒட்டுமொத்த அலெக்ஸ் வாழ்க்கையையும் அந்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்கலான்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் இவன் நாசம் பண்ணிட்டா. அமைதியாய் வில்லியம்ஸ் அந்த புகைப்படங்களை பார்க்க அவரின் மூளை வேறு சில கணக்கு போட ஆரம்பித்தது. ஸ்டீவ், ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுலயே நிக்காத. ஃபெயிலியர் ஆனதுலயும் எதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும்னு பாரு. நாம நினைச்சது அலெக்ஸ் ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி தானே? அதான் நடந்திருக்க. அப்புறம் என்ன? புரிஞ்சுதான் பேசுறீங்களாப்பா? வேற ஒரு பொண்ணு அவன் கூட இருந்திருக்கா. அந்த பொண்ணு நாம சொல்றத கேக்குமா? கேட்கலனா கேட்க வை. ஆனா சார், அந்த பொண்ணு ப்ரூக் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. அதனால நம்ம வழிக்கு வரமாட்டான்னு தோணுது. பாத்தீங்களா, அவ்வளவுதான். நம்ம பிளான் மொத்தமா முடிஞ்சிருச்சு. இல்ல, நீ ஏற்கனவே என்ன பிளான் பண்ணியோ அதே போல பண்ணு. பொண்ணு தானே மாறி இருக்கு. மாறின விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி அலெக்ஸோ அந்த பொண்ணோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அவங்க கிட்ட ஆதாரம் எதுவுமே இருக்காது. குறிப்பா அந்த பொண்ணு இதை பத்தி சொல்ல மாட்டா. சொன்னா குடும்பம் மானம் போகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட வீக்னஸை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். வில்லியம் கூறியதை கேட்ட ஸ்டீவுக்கு உடனே யோசனை உதித்தது. ஓகே, என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பொண்ணு மாறினது நமக்கு தானே தெரியும். அந்த போட்டோல நட்டாஷா போட்டோவை எடிட் பண்ணி லீக் பண்ணலாம். அழுத்தமாக கூறிட அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் நட்டாஷா. எபிசோட் நம்பர் 10. அழுது கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த ஸ்டெல்லா கேப் ஒன்றை பிடித்து அவளின் வீட்டுக்கு சென்றாள். செல்லும் வழி முழுக்க அழுது கொண்டிருந்தாள். முன்பின் தெரியாதவனிடம் தன்னை இழந்து விட்டோமே என்ற எண்ணம் அவளை கொன்று கொண்டிருக்க, வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தாள். வீட்டுக்கு செல்ல அவளுக்கு முன்பு அவளின் பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். கண்ணீரை துடைத்துக் கொண்ட ஸ்டெல்லா வீட்டினுள்ளே நுழைய, அவளின் அம்மா அப்பா இருவரும் ஹாலில் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முகத்திலே அவளை காணாமல் தவித்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். இப்பொழுது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தாள் ஸ்டெல்லா. வாசலில் அவளை கண்ட ஜாய் உடனே வேகமாக எழுந்து அவளிடம் சென்றாள். ஸ்டெல்லா, நீ வந்துட்டியா? ராத்திரி முழுக்க நீ எங்க போயிருந்த? நானும் அப்பாவும் அம்மாவும் உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? உன்னோட போனு கூட உன் ஃப்ரெண்டு கிட்டயே கொடுத்துட்டு போயிட்ட. எங்க போயிருந்த? பதட்டத்துடன் ஜாய் கேட்க அவர்களின் அம்மா எலிசபெத் ஸ்டெல்லா பக்கம் வந்தார். ஏய், எங்கடி போயிருந்த? ஒழுங்கா எங்க கூட இருக்க தெரியாதா? ராத்திரி முழுக்க நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு நினைச்சு நானும் உன் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கொஞ்சம் விட்டா உன்னோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போயிருப்பாரு.
இப்படிதான் நீ ராத்திரி முழுக்க ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வருவியா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்ல? அவள் வந்ததுமே கடிந்து கொள்ள ஸ்டெல்லா மௌனமாய் நின்றாள். எலிசபெத், அவளை திட்டாத. அவ எங்க போனான்னு கேளு. அதுவும் இல்லாம பத்திரமா அவ இப்ப திரும்ப வந்துட்டால, எதுக்கு அவளை திட்டுற? எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் தான். நீங்களும் உங்க பெரிய பொண்ணும் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதுனாலதான் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கா. அவள் என்ன எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறோமா என்ன? போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போக சொல்றோம். அது கூட இந்த மகாராணியால சொல்ல முடியாதா? விடுங்கம்மா, அதான் அவ திரும்ப வந்துட்டால, கொஞ்சம் அமைதியா பேசிக்கலாம். இவ்வளவு தூரம் நாங்க கேக்குறோம், இன்னும் கல்ல முழுங்கின மாதிரி அப்படியே நிக்கிற. எங்கிட்ட போயிருந்த ராத்திரி முழுக்க? அதட்டலுடன் எலிசபெத் கேட்க ஸ்டெல்லா கடினப்பட்டு அவளின் அழுகையை அடக்கி கொண்டிருந்தாள். என்னாச்சு ஸ்டெல்லா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன்னோட முகமே ஒரு மாதிரி இருக்கு? என்ன ஆகியிருந்தாலும் தாராளமா என்கிட்ட சொல்லு. அவளின் அக்கறையான பேச்சில் உடனே அவளை கட்டி கொண்டாள் ஸ்டெல்லா. அவளின் செயலில் திடுக்கிட்ட ஜாய் அவளுக்கு ஆறுதலாய் அணைத்துக் கொண்டாள். என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ நீ அழுகுற? இப்ப நான் என்ன அப்படி பெருசா சொல்லிட்டேன்? அவருமே வருத்தம் கலந்த குரலில் கேட்டார். ஜாய், அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போவோமா? டயர்டா இருப்பா. அதான் உங்க அம்மா இப்படி பேசினதும் பொசுக்குன்னு அழுதுட்டா. அவளை சமாதானப்படுத்த சொல்லி ஸ்டீஃபன் கூறிட ஜாயும் அவளை அழைத்துக் கொண்டு ஸ்டெல்லா அறைக்கு சென்றாள். அறைக்கு வந்ததுமே அவளை மெத்தையில் அமர வைத்த ஜாய் அவளுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தாள். என்னாச்சு ஸ்டெல்லா? எதுக்காக இப்படி அழுகுற? நீ சாதாரணமா அம்மா திட்டத்துக்கு அழுக மாட்டியே? வேற ஏதோ நடந்திருக்கு. நேத்து நைட் என்ன ஆச்சு? ஜாய் ஆறுதலாய் கேட்க இன்னும் அழுக ஆரம்பித்தாள் ஸ்டெல்லா. அதில் அவளை அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள் ஜாய். அழாத ஸ்டெல்லா, என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு. எதுவா இருந்தாலும் உன் பக்கம் நான் இருக்கேன், சரியா? நீ இப்ப பத்திரமா என்கிட்டதான் இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? பரிவாக அவளின் தலையை வருடியபடி கூறியவள் அப்பொழுதுதான் ஸ்டெல்லா கழுத்தில் இருக்கும் பற்தடத்தை ஒன்றை கவனித்தாள். அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஜாய். ஸ்டெல்லா, நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு. எதுக்காக இப்ப நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? உன்னோட கழுத்துல? பயத்துடன் ஜாய் கேட்க உடனே அதிர்ச்சியில் விலகி அமர்ந்த ஸ்டெல்லா அவளின் முடியை வைத்து அவளின் கழுத்தை மறைக்க பார்த்தாள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஸ்டெல்லா. அது எப்படி உன்னோட கழுத்துல காயம் வந்துச்சு? ஒண்ணுலக்கா, நான் கொஞ்சம் தூங்கினா சரியாயிடுவேன், நீ போ. சமாளிக்க பார்த்தாள் ஸ்டெல்லா. ஆனால் ஜாய் அவளை விடுவதாய் இல்லை. எல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. எப்படி உன்னோட கழுத்துல இந்த மார்க் வந்துச்சு? நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? யார் கூட இருந்த? அழுத்தமாய் அவள் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் ஸ்டெல்லா. ஒன்னதான் கேக்குறேன், எனக்கு இப்பவே பதில் சொல்லு. அழுத்தமாய் ஜாய் கேட்க அதில் இன்னும் அழுக ஆரம்பித்தாள் ஸ்டெல்லா. அவள் மேலும் அழுவதை கண்டதும் அவளை அணைத்துக் கொண்ட ஜாய் ஆறுதல் கூறினாள். இங்க பாரு ஸ்டெல்லா, என்ன நடந்துச்சோ என்கிட்ட தெளிவா சொல்லு. நான் கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், ஓகேவா? என்ன நம்பு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே என்னால இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அக்கா. ஜாயை கட்டிக்கொண்டு மேலும் வெடித்து அழுக ஆரம்பித்தாள் ஸ்டெல்லா. அவளின் அழுகை ஜாய்க்கு மேலும் பதட்டத்தை உண்டாக்கியது. ஸ்டெல்லாக்கு பாய் ஃப்ரெண்ட் என யாரும் இல்லை. அப்படி இருக்கையில் அவள் கழுத்தில் இருக்கும் மார்க் எப்படி வந்தது என பதட்டத்துடன் யோசித்தாள். என்ன ஆச்சுன்னு சொல்லு ஸ்டெல்லா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்டெல்லா நடந்த விஷயத்தை எப்படி சொல்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தாள். நட்டாஷா பெயரை சொன்னால் நிச்சயம் இருவருக்கும் பிரச்சனை வரும் என்று அறிந்தவள் அவள் பெயரை மறைக்க நினைத்தாள். அதுவும் இல்லாமல் நட்டாஷா பற்றி கூறினால் நிச்சயம் ஜாய் அவளிடம் சென்று சண்டை போடுவாள். அப்படி செய்தால் நட்டாஷா கோவத்தில் ஏதாவது செய்து விடுவாளோ என்ற பயம் அவளுக்கு அதிகரித்தது. என்ன யோசிக்கிற ஸ்டெல்லா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எப்போதுமே நான் உன்னோட பக்கம்தான் இருப்பேன். நேத்து ராத்திரி என்ன நானே இழந்துட்டேன்கா. வெடித்து அழுத ஸ்டெல்லா அவளின் முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டாள். ஜாய் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். என்ன ஸ்டெல்லா சொல்ற? எப்படி இது நடந்தது? நேத்து பார்ட்டியில. அவளை மேலும் திகைப்புடன் பார்த்தாள் ஜாய். நேத்து பார்ட்டிக்கு ஜாய் வரவில்லை. அவள் மட்டும் சென்றிருந்தால் இந்நேரம் ஸ்டெல்லாவிற்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது என்று நினைத்து வருத்தம் கொண்டாள். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. ஸ்டெல்லா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? கோபமும் வருத்தமும் கலந்த குரலில் கேட்டாள் ஜாய். அவ யாருன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியலையா? அப்ப உன்னோட விருப்பம் இல்லாம உன்ன? அதிர்ச்சியில் உறைந்த ஜாய்க்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. திகிலுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கே கண்கள் கலங்க ஸ்டெல்லாவை அணைத்தும் கொண்டாள் ஜாய். அழாத ஸ்டெல்லா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அழாத. அங்க என்ன ஆச்சுன்னு மட்டும் நீ சொல்லு. அங்க பார்ட்டியில ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஏதோ ட்ரிங்க்ஸ்ல கலக்கறத பார்த்த. அந்த பையன் அதையும் குடிச்சிட்டான். அந்த பொண்ணு அந்த பையனை ரூமுக்கு கூட்டிட்டு போறப்போ நான் காப்பாத்த போனேன். போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா.
அந்த பையனை அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு வரலான்னு அவனை ஒரு இடத்துல இருக்க வைக்க ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதே பொண்ணு அவனுக்கு ஆன்டிடோட் கொடுக்கறேன்னு ஒரு மருந்தையும் தண்ணியையும் கொடுத்தா. அவனுக்காக கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப பார்த்தேன். ஆனா நான் கதவை திறக்கிற நேரம் வெளியே யாரோ கதவை தாப்பா போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. காலையில முழிச்சு பார்த்தா நானும் அந்த பையனும் ஒரே பெட்ல ஒன்னா இருந்தோம். அழுது கொண்டு ஸ்டெல்லா கூறிட அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் ஜாய். அவளால் இதனை நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறாளே என்று நினைத்து வருந்தினாள் ஜாய். நிச்சயம் அந்த பெண் ஸ்டெல்லாவை மாட்டி விடுவதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டாள் ஜாய்.